அது இரவு நேரம் சரியாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட சுவரை யாரோ ஒருத்தர் உடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மிரண்டு போய் அந்த குடும்பத்தினர் அவங்களுடைய வீட்டோட கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவு திறந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் தெரியாத 3 மர்ம நபர்கள் இவங்களுடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்திலேயே கையில் கோடாலி, மண்வெட்டி மற்றும் கடப்பாரை வைத்துக்கிட்டு அந்த வீட்டோட செவரை உடைக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 3 மர்ம நபர்களும் கண்ணுக்கே தெரியாமல் மாயமாக மறைஞ்சு போயிருக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டை உடைக்க வந்த அந்த 3 மர்ம நபர்கள் யார், அதன் பிறகு இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருச்சி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் நடந்த ஓர் திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது கார்த்திகேயன் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இவருக்கும் இவருடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2012ஆம் காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கார்த்திகேயன் +2 படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, அப்பா அம்மா இந்த கார்த்திகேயன், இவருக்கு லாவண்யா அப்படின்ற காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு அக்காவும், ஜேசிபி ஓட்டக்கூடிய முருகன் அப்படின்ற ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே எந்த ஒரு கஷ்டத்தையும் இவங்களுக்கு தெரிவுபடுத்தாமல், இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்திலும் சரி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, அது தெரியவும் கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஜேசிபி ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் கார்லியா முருகன் அவர் தாங்க இவங்களுடைய குடும்பத்தையே தூண் மாடி தாங்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேசிபியை சொந்தமாக தாங்க வைத்திருக்கிறாரு. அப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த காத்தவராயன் அப்படின்ற ஒரு நபர் இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாருங்க. அந்த காத்தவராயன் எதுக்கு இவரை கான்டாக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஏகப்பட்ட இடங்களில் முட்பதர்களாக மண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல சுத்தம் பண்ணுவதற்காக இந்த ஜேசிபி டிரைவரை அடிக்கடி அணுகுவாருங்க. அந்த மாதிரி தான் அடுத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 4 சென்ட் இடம் இருக்குது. அந்த 4 சென்ட் இடத்தையுமே ஜேசிபி ஓட்டக்கூடிய இந்த டிரைவர் மூலிமா கூப்பிட்டோம்னா சுத்தப்படுத்திடுவார்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே அது அடுத்த கிராமம் தானே, அது எந்த அட்ரஸு எங்கே வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த காத்தவராயன் சொல்லக்கூடிய அந்த நபர், நீ நாளைக்கு இரவு தோராயமாக ஒரு 10 அல்லது 10:30க்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனேயே இந்த முருகன் இருக்கார் இல்லையா ஜேசிபி டிரைவர், அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குதுங்க. எப்பொழுதுமே யாராவது வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா காலையில் நேரத்தில் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் கூப்பிடாம இரவு நேரத்தில் கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்கிறாரு. அதுக்கான காரணத்தை கேட்கும் பொழுது அந்த இடத்தோடைய உரிமையாளர் அங்கே ஏதோ பூமி பூஜை பண்ணுறாங்க போலப்பா, அதனால தான் இரவு நேரத்தில் வர சொல்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப வழக்கப்படி இரவு நேரத்தில் தான் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுவாங்க போல, அதனால் நீ எந்த கேள்வியும் கேட்காம நாளைக்கு நான் சொல்கிற அட்ரஸுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த ஜேசிபி டிரைவரும் சரி நான் அதே மாதிரி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டையும் சொல்லிட்டு மறுநாள் இரவு தோராயமாக ஒரு 9:30 மணி அளவில் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கே போகிறாருங்க. அப்படி அந்த அட்ரஸ்க்கே போயிட்டு இவருடைய வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இறங்கி நிற்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை இவருக்கு போட்டு கொடுத்தாரு இல்லையா அந்த காத்தவராயன் அப்படின்ற ஒரு நபரும், ஒரு காருக்கு பக்கத்திலேயே நல்ல ஃபேன் செட்டை இன் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு 50 வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபரும், ஒரு 25 இருக்கக்கூடிய ஒரு வாலிபரும் நிற்கிறாருங்க. உடனே கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அங்கே நிற்கக்கூடிய அந்த கார்கிட்டையே இந்த ஜேசிபி டிரைவர் பக்கத்தில் போகிறாருங்க. அப்படி போன உடனே அந்த கார்கிட்ட நிற்கக்கூடிய அந்த 50 வயது நபர் கார்லையா ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணியிருக்கக்கூடிய நபர் கண்ட மெனிக்க திட்டுறாருங்க. உன்னைய எப்போ வர சொன்னா, நீ எப்போ வர, உன்னைய 10 மணிக்கு தானே வர சொன்னது, அதுக்குள்ளே நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட உடனே கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க இந்த ஜேசிபி டிரைவர் முருகன். என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, காலையில் பார்க்கக்கூடிய வேலையை இரவு நேரத்தில் பார்க்க சொல்கிறீங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இப்பொழுது என்னுடைய வேலையை நான் தொடரலாம்னு தானே வந்திருக்கிறேன், ஆனால் அதை விட்டுவிட்டு இரவு 10 மணிக்கு வர சொன்னேன், அந்த டயத்துக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க, இதுக்கு மேலே வரணும் அப்படின்னா நடுநிசி நேரத்தில் தான் நான் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரியே அங்கே நிற்கக்கூடிய இந்த வேலையை வாங்கி
கொடுத்த அந்த காத்தவராயன் இருக்கக்கூடிய நபர் இந்த ஜேசிபி டிரைவரை தனியாக கூப்பிட்டு போகிறாருங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேலப்பா, அவர் கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறாரு, ஏதோ குடும்ப பிரச்சனை, நீ எதையுமே தப்பாக எடுத்துக்காத, நீ உன்னுடைய வேலையை கரெக்டாக ஒரு 10 மணிக்கு மேலே ஆரம்பி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் சொல்கிறதுக்காக நான் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவரை என்கிட்ட எதுவுமே பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்கிறாரு. சரியாக ஒரு 10:15 அங்கே இருக்கக்கூடிய அந்த கார் கிட்ட நிற்கக்கூடிய அந்த வயதான நபரும் அந்த 25 வயதில் இருக்கக்கூடிய அந்த வாலிபரும் அந்த கார்லேயே ஏறி புறப்பட்டு போகிறாங்கங்க. அப்படி இந்த இருவரும் புறப்பட்டு போனதுக்கு பிறகு இந்த முருகன் வந்து இந்த காத்தவராயன் கிட்ட நெருங்கி வராரு. என்னாச்சுப்பா, எதுக்கு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, அவங்க யாரும் இங்கே இருக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த காத்தவராயன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வேற ஏதோ வேலை இருக்குப்பா, அதனால தான் அவசர அவசரமாக கிளம்பிட்டாங்க, நானும் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறேன், உனக்கு உண்டான அமௌண்ட்டை நீ வேலையை முடிச்சுட்டு காலையிலே வாங்கிக்கோ, மற்றபடி இந்த இடத்துல நீ மட்டும் தான் தனியாக நின்று வேலை பார்க்க போகிற, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதனால என்ன பிரச்சனை, நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்ப்பேன், அங்கே நிற்கக்கூடிய நபர்கள் அவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவங்களே கிளம்பி போனதுக்கு பிறகு நான் யாருக்காக எதுக்காக பயப்படணும், நான் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு காலையில் பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரியே அந்த காத்தவராயன் அப்படின்ற இந்த வேலை வாங்கி குடித்திருக்கக்கூடிய அந்த நபர் அவர் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருக்காரு. அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வோட இவரை வந்து ஒத்து ஒரு விகாரமான பார்வையில் பார்க்குறாருங்க. என்னாச்சு, நானும் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் ஒரு மாதிரியாகவே தலையை தொங்க போட்டபடி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த டிரைவரும் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன்ப்பா, நீ கொஞ்சம் பார்த்து பதறாமல் வேலையை பார்த்து முடிச்சுட்டு காலையில் என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. அதுக்கு பிறகு இந்த காத்தவராயன் கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த ஜேசிபி டிரைவர் இவருடைய வண்டியிலேயே மறுபடியும் ஏறி உட்கார்றாரு. அப்படி ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு இவர் ஏற்கனவே குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கோட்டு பாட்டில் எடுக்கிறாருங்க. பொதுவாக இந்த டிரைவர் இந்த வேலையில் ஈடுபடும் பொழுது இப்படி அடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த இரவு நேரத்தில் இவர் இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டதே கிடையாது. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்தோட உரிமையாளர்கள் யாருமே கிடையாது. அதனால நம்ம மட்டும் தனியாக தானே இருக்கிறோம், சரக்கு சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு 4 அவுன்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அவர் வச்சிருக்கக்கூடிய சைடிஸையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இடம் 4 சென்ட் இடம்னு சொன்னேன் இல்லையா, சுற்றியும் கருவேல மரங்கள் முட்கள் புதர்களாக மண்டி போய் கிடக்குதுங்க. இதை முடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால விடிய விடிய வேலை இருக்க போது நம்ம வந்து அந்த கோட்டில் 4 அவுன்ஸ் தானே அடிச்சிருக்கோம், மிச்ச சரக்கு அப்படியே இருக்கட்டும், பாதி வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பாதி வேலையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை மூவ் பண்ணிட்டு அந்த செடிகள் கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வண்டியை உள்ளே விடுறாருங்க. அப்படி இவருடைய ஜேசிபி வண்டி உள்ளே போக போக இவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீசிருக்குது. அந்த துர்நாற்றம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாயோ அல்லது மிகப்பெரிய ஒரு மாடோ இறந்து போய் கிடந்துச்சுன்னா எப்படி வீசும் அந்த மாதிரி தாங்க கெட்ட துர்நாற்றம் அடிச்சிருக்குது. இப்படி ஒரு துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்குதே, ஒருவேளை இதுக்கு இடையில எதுவும் நாய் எதுவும் செத்து கிடக்குமா, வேற எதுவும் விலங்கு செத்து கிடக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வண்டி ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் மூவ் பண்ணி கால்வாசி அந்த முட்களை பூரா அகற்றி இருக்கிறாருங்க. மறுபடியும் அந்த துர்நாற்றம் பயங்கரமாக வீசியிருக்குது. என்னடா இது, இந்த வாடையை நம்மளால் தாங்கவே முடியலை அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு குமட்டிட்டு வந்திருக்குது. மறுபடியும் அந்த வண்டியை அதே இடத்துல ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு வாமிட்டும் வந்திருக்குது. வாமிட் எடுத்துட்டு வாயை கொப்பளிச்சுட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் ஆல்ரெடி சரக்கு அடிச்சிருக்காரு இல்லையா, கூடவே ஒரு எலுமிச்சம்பழமும் வச்சிருந்துருக்காருங்க தொட்டுக்கிறதுக்காக. அந்த எலுமிச்சம்பழத்தை இவருடைய வாயிலேயே புழிஞ்சிட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க மறுபடியும் கடந்து போயிருப்பாரு. இவருக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி யாரோ ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யார் இந்த நேரத்தில் இப்படி அழுதுட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாருங்க அந்த வண்டியோடைய வெளிச்சத்திலேயே. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே சுற்று வட்டார பகுதியில் அத்தனையுமே வெறும் பிளாட்டாக தாங்க இருந்திருக்குது. எல்லா இடத்துலையும் கல் ஊண்டி வச்சுருக்காங்க, செடிகள் கொடிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளாட்டில் மட்டும்தாங்க இப்படி முற்புதர்களாக மண்டி போய் கிடக்குது. அதனால இதுக்குள்ளே இருந்து தான் இப்படி சத்தம் கேட்குதோ அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி பயந்தபடியே அந்த வண்டியை கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வண்டி பயங்கரமாக ஸ்டக் ஆயிருக்குது. என்னடா அது, வண்டி ஸ்டக் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளவோ நகர்த்தி பார்க்குறோம் ஆனால் வண்டி நகர மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கி அந்த வண்டி டயருக்கு கீழே குனிச்சு பார்க்கும்பொழுது இவருக்கு மறுபடியும் பயங்கரமான துர்நாற்றம் வீசிருக்குது. அந்த துர்நாற்றம் ஒரு நாயோ அல்லது வேற ஏதோ விலங்கோ கிடையாது, ஏதோ ஒரு சடலம் தாங்க கடந்திருக்குது. இப்படி யாரோ ஒரு நபருடைய சடலம் கிடக்குது, இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது, தப்பாக தான் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க போல. இந்த விஷயம் எதையுமே நம்ம கிட்ட சொல்லாமல் நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க கடுப்போடு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே அந்த சடலத்தை உத்து பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதே பெண்மணியோட குரல் அமானுஷ்யமாக அழுதபடியே கேட்டுக்குதுங்க.
அந்த குரல் சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தத்தோட ஒரு விலங்குகள் கத்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும். அதாவது நடுநிசி நேரத்தில் நாய்கள் ஊளையிடும் இல்லையா, நாய்கள் ஒரு சில சமயத்தில் ஊளையிடும் பொழுது ஏதோ ஒரு மனிதர் அழுகிற மாதிரி தான் கேட்கும். அந்த மாதிரி தாங்க விகாரமாக கலந்தபடி கேட்டிருக்குது. இது உண்மையிலேயே யாரோ ஒரு மனிதர் கத்தக்கூடிய சத்தமா அல்லது வேறு எதுவும் விலங்கா அப்படின்றது தெரியாமல் பதைக்க நின்றுகிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் கீழே குனிஞ்சு அந்த டயருக்கு கீழே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவருடைய கண்களில் ஒரு சடலம் தென்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு 2 சடலங்கள் தென்பட்டிருக்குதுங்க. இதை பார்த்த அடுத்த செகண்டே இவருடைய உசுரே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு சடலத்தை பார்த்தாரு. இப்பொழுது இன்னும் ஒரு 2 சடலம் இருக்குது. இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தலையை பிச்சு போட்டபடி அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. நம்ம தெரியாதரமா இந்த இடத்துல வந்து மாட்டிட்டோமா, என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி மறுபடியும் அந்த ஜேசிபி வண்டி கிட்ட உட்காராருங்க. அப்படி வண்டி கிட்ட உட்காந்துக்கிட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி ரிவர்ஸ் எடுத்துருக்கிறாரு. ரிவர்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த வண்டி ஸ்டக் ஆகி நின்றுக்குது. என்னடா இது பெரிய வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடியே அந்த வண்டி விட்டு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கிக்கிட்டு பின்புறம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே கிடையாதுங்க, வெறும் பொட்டல் தரையாக தான் இருந்திருக்குது. மறுபடியும் அந்த சடலங்கள் கீழே கிடக்குதா அப்படின்ற மாதிரி குனிஞ்சபடி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்த அந்த 3 சடலங்கள் அந்த இடத்துல இல்லைங்க, டிசேபியர் ஆயிருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஒரு சடலம் இருந்துச்சு, அடுத்து 3 சடலம் இருந்துச்சு, இப்போ குனிஞ்சு பார்க்குறப்ப எந்த ஒரு சடலமும் இல்லையே, வெறும் செடிகள் கொடிகள் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க குழப்பத்தோட நின்று இப்படியே யோசிச்சபடியே நின்றுகிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆண்மகன் மறுபடியும் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்பொழுது ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு ஏதோ ஒரு ஆண்மகன் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் எடுத்து அங்கங்கே அடிக்கிறாரு. அப்படி அடிச்சு பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வண்டி நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இடையிலேயே அந்த செடிகள் கொடிகள் படர்ந்திருக்கு இல்லையா, அதுக்கிடையிலேயே யாரோ ஒரு நபர் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்காங்க. இந்த நபர் யார் என்னன்றது தெரியலையே. ஏற்கனவே ஒரு விகாரமான சத்தம்லாம் கேட்டு நம்ம பயத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அதுக்கிடையில யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு பக்கத்தில் போயிருக்கிறாரு. அதுக்கு மீறி இவரால் போக முடியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்கள் இவரை தடுத்துருக்குது. உள்ள லைட் அடித்தபடியே யார் யானியே இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அழுதபடியே எதுவும் பேசாமல் இருந்திருக்கிறாரு. ஒருவேளை அவுட் சைடு போகிறதுக்காக வந்திருப்பார் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு, இங்கே ஒரு வேலையாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா இங்கே வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சுப்போ அப்படின்னு சொல்கிறப்ப, இது என்னோட இடம், நான் போக மாட்டேன், நீ வண்டியை பின்னாடி எடு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் அமானுஷ்யமான குரலை சொல்கிறாரு. எது உன்னோட இடமா, இது வேற யாரோ ஒருத்தருடைய இடம், அதுக்காக தான் எனக்கு வேலையை கொடுத்துருக்காங்க, இதுதான் என்னுடைய வேலையே, நீ எந்திரிச்சு போயா, ஏன் இப்படி நீ இம்சை பண்ணுற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் அழுதபடியே தாங்க இருந்திருக்கிறாரு. பெரிய பம்பா போச்சே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி தாங்க கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. இது யார் அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வண்டி நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி கருப்பு தோற்றத்தில் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டபடி கையில் ஒரு கோடாலியோட இவங்க கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. இப்படி ஒரு பெண்மணி நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்க கையில் எதுக்கு கோடாலி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, அவங்களுக்கும் இந்த வேலையை கொடுத்துருப்பாங்களோ செடியை விட்டுறதுக்காக, அதுக்காக தான் வராங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணி இவர் பக்கத்தில் நெருங்கி வர வர அதே துர்நாற்றம் பயங்கரமாக அந்த பிணவாடை அடித்திருக்குது. அப்பொழுது தான் தெரிஞ்சிருக்குது, நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சாதாரண ஒரு பெண்மணி கிடையாது, அமானுஷ்யம் நிறைந்த ஒரு ஆன்மாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு புரிய வந்திருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே அங்கே கோடாலியோடு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இவங்க பக்கத்திலே நெருங்கி வந்துருச்சு. கருன்னு கோரமான தோட்டத்தோட முகம் அழுகி போன, உடம்பு முழுக்க புழுக்கள் முய்த்திருக்கக்கூடிய அந்த அகோரமான தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இவர் பக்கத்தில் நெருங்கி வந்து அந்த கோடாலி எடுத்து வெட்ட மாதிரி தாங்க வந்திருக்குது. இதை பார்த்த மறுகணமே கொலையே நடுங்கினபடி அந்த ஜேசிபி வண்டியை அப்படியே போட்டுட்டு ஓட்டம் முடிக்கிறாங்க. பாதி தூரம் கடந்து வந்ததுக்கு பிறகு தாங்க பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க, இவரை விடாமல் துரத்தவும் ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் தூரம் தப்பிச்சோம் புழைச்சோம்னு ஓட்டமும் பிடிச்சிருக்கிறாரு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல எந்த ஒரு நாயுமே காணோம். எந்த ஒரு நாயுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் மறுபடியும் நம்ம வண்டியை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி கிட்ட மறுபடியும் வந்திருக்கிறாரு. அப்படி வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தார் இல்லையா, அந்த கரிய உருவமும் அந்த செடிகள் கொடிகளுக்கு இடையில உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபரும் ஆளையே காணோம்.
யாருமே இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு இவருடைய நோக்கியா பட்டன் மொபைல் தாங்க அந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட இருந்திருக்குது. அதை எடுத்து அந்த ஆர்டரை பிடிச்சி கொடுத்தார் இல்லையா காத்தவராயன், அவருக்கு கால் பண்ணிக்கிறாருங்க விடாமல். ஆனால் அந்த நபர் ஃபோனை ஒரு தடவை கூட அட்டன் பண்ணவே இல்லை. டென்ஷனில் இவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஓங்கியிருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய ஃபோனுக்கு விடாமல் ரிங்கு வந்துகிட்டே இருந்திருக்குது. அப்படி யார் இவருக்கு அடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அப்பா அம்மா தாங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம எதுவுமே பேச வேணாம், நம்ம ஏற்கனவே பயத்தில் இருக்கிறோம், வீட்டுக்கு போய் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு இவருடைய வண்டியிலே ஏறி உட்கார்றாரு. அப்படி வண்டியிலே ஏறி உட்காந்துட்டு அந்த வண்டியை தாண்டி இவர் வந்து கிளம்பிட்டு இருக்கும் பொழுதே சாலையோட நடு பகுதியில் யாரோ ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இப்பொழுது யார் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த வண்டியோடைய முகப்பு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும் பொழுது வேற ஒரு பெண்மணி கருகருன்ற ஒரு கோரமான தோட்டத்தில் சாலையோடைய அந்த மண் ரோட்டு பகுதியிலேயே மைய பகுதியிலே உட்காந்துருக்குதுங்க. இதை பார்த்த உடனே கண்ணை மூடிக்கிட்டே அந்த பெண்மணியை அடிச்சு தூக்கி இருக்கிறாருங்க அந்த ஜேசிபி வண்டியிலேயே. திரும்பியே பார்க்காம பதட்டத்தோடையே இவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கே வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்படி கிராமத்துக்கிட்ட நெருங்கி வந்து இவருடைய வீட்டுக்கு அருகாமையிலேயே அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்கும் பொழுது இவருக்கு கொலையே நடுங்கி போச்சுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களாம் வேற யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அக்கம் பக்கத்தில் வீட்டில் குடியிருப்பாங்க இல்லையா, அவங்க தாங்க நிற்கிறாங்க. எதுக்காக இப்படி எல்லாரும் மொத்தமாக கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் அந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்திருக்கிறாரு. அப்படி நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய அப்பா அம்மா ஓன்னு அழுதுபடி இருந்திருக்கிறாங்க பயத்தில். என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, நானே ஏகப்பட்ட பிரச்சனையில தான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு தாங்க நீ முதல்ல உள்ளவா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லாமல் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன், அதுக்கு பதிலே சொல்லலை. அதை விட்டுவிட்டு உள்ளே கூப்பிட்றீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே அங்கே நிற்கக்கூடிய நபர்களை புறம் திரும்ப திரும்ப துருதுருன்னு பார்த்துட்டு இவர் வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. அப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இவருடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா லாவண்யா, அந்த பெண்மணி இவர்கிட்டே நெருங்கி வந்துட்டு அண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கடி இப்படி அழுதுட்டு இருக்கிற, ஏன் என்ன காரணன்றதே தெரியல, யாராவது வாயை தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அதற்றபடி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய குடும்பத்தினர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவருடைய உசுரையே தூக்கி போடுற அளவுக்கு தாங்க பயங்கரமா இருந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றது. அதை தாங்க அவங்களுடைய குடும்பத்தினரும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. சரியாக இரவு ஒரு 11 மணி இருந்திருக்கும். இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவர் வந்து வேலைக்கு போனதுக்கு பிறகு இந்த முருகனுடைய அப்பா அம்மா இவங்களுடைய தங்கச்சி அதுக்கு அடுத்ததாக உள்ள இந்த மின்னஞ்சலை சேர்ப்பனையே கார்த்திகேயன் வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டிருக்குது. அதாவது சுவரை உடைக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டிருக்குது. இந்த சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு தெரியாம இந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்திரிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சத்தம் விடாம டம்மு டம்முன்னு உடைக்கிற மாதிரி தான் கேட்குது. மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டோட கதவை டக்குன்னு திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எதிர்புறத்தில் 3 உருவங்கள் நிற்கிதுங்க. அந்த 3 உருவத்தில் 2 பெண்மணியோடைய உருவமும் ஒரு ஆணினுடைய உருவமும் நின்றுட்டு இருக்குது. சாதாரணமாக நிற்கிற மாதிரி தெரியலங்க, அவங்களுடைய முகத்தோட்டம் இவங்களுடைய கண்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 நபர்களுடைய உருவம் அவங்களுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. ஒருத்தருடைய கையில் கோடாரியும் இன்னொருத்தர் கையில் கடப்பாரையும் இன்னொருத்தருடைய கையில் மண்வெட்டியும் தாங்க இருந்திருக்குது. அந்த பொருட்களை வச்சுக்கிட்டே இவங்களுடைய வீட்டோட சுவரை தாங்க டம்மு டம்முன்னு அடித்து உடைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதில் வித்தியாசமான காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடித்து உடைக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த ஒரு சேதாரமும் ஆகலை. ஆனால் அப்படி உடைச்சா எவ்வளோ சத்தம் வருமோ அந்த மாதிரி சத்தம் பயங்கரமாக இவங்களுடைய காதுகளை கிழிக்கிற மாதிரி தாங்க கேட்டிருக்குது. யார் நீங்கள், எதுக்காக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே கண்கள் முன்னாடியே அந்த 3 நபர்களும் டிஸப்பியர் ஆயிருக்காங்க. அதனால மிரண்டு போய் இவங்களுடைய குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அப்படி வெளியே வந்த உடனே அங்கே நிற்கக்கூடிய அந்த உருவம் காணாமல் போனதை நினச்சி ஓன்னு கத்தி அலறி அடித்து துடிச்சிருக்காங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க கதவை திறந்து என்னாச்சுப்பா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. இப்படி நடந்த விஷயத்தை எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சொன்ன உடனே அவங்க எல்லாருமே வேர்த்து விடபடுக்க தாங்க நின்றுருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஆனால் எங்களுடைய காதுகள்லையுமே ஏதோ ஒரு டம் டம்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கிடைச்சு. அதன் பிறகு பார்த்தா நீங்கள் எல்லாரும் இப்படி கத்துற சத்தம் கேட்ட உடனே தான் நாங்கள் எல்லாருமே வெளியே வந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உங்களுடைய பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தாங்க இந்த முருகனுடைய அப்பா அம்மா ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விஷயத்தை சொல்கிறதுக்காக கால் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் காலே அட்டன் பண்ணாமல் அவரே ஆல்ரெடி பயந்து தானே இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்படி தான் நடந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவருடைய வேலைக்கு போகும் பொழுது அங்கே என்ன நடந்துச்சோ அப்படியே பாடமாக ஒப்பிச்சிருக்கிறாரு. இதிலிருந்து இந்த முருகனுடைய அப்பா அம்மா
அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. இவன் எப்பொழுது அந்த இடத்துக்கு வேலைக்கு போனானோ, அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்களை அகற்றுவதற்காக அந்த ஜேசிபி வண்டியை உள்ளே விட்டானோ, அதன் பிறகு தான் இங்கே வீட்டில் அமானுஷமாக நடந்திருக்குது. நீ போன இடம் சரியான இடம் கிடையாதுப்பா, அது ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது, எங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த முருகன் கோபத்தோடையே அவருடைய ஃபோன் எடுத்து அந்த காத்தவராயன் தானே இந்த ஆர்டரை எடுத்து கொடுத்தது, அவருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. கால் பண்ணி பார்த்துமே விடாமல் அடிச்சுமே அவர் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணவே இல்லைங்க. சரி காலையில் விடியட்டும், அந்த ஆள் கையில் கிடச்சானா கொன்னே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோடையே இவருடைய வீட்டில் இருந்திருக்காங்க. விடிய உங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கமே வராமல் தாங்க அவதிப்பட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த காத்தவராயன் அப்படின்ற நபர் இவருக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறாரு. என்னப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, எதுக்கு நீ கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கெட்ட வார்த்தையில் இந்த முருகன் அப்படின்ற நபர் காத்தவராயனை திட்டிருக்கிறாரு. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாயா, உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசுறாரு. பதட்டத்தோடையே அந்த காத்தவராயன் அப்படின்ற நபர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலேயே இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த அமானுஷமான விஷயங்கள் அனைத்தையுமே போட்டு உடைச்சிருக்கிறாருங்க இந்த முருகனும் அவங்களுடைய குடும்பத்தினரும். இதை கேட்ட உடனே காத்தவராயன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி தலை குனிஞ்சபடி நிற்கிறாரு. இப்பயாச்சும் சொல்லித்தோல, அந்த இடத்துல என்ன இருக்குது, எதுக்காக காலையில் பார்க்கக்கூடிய வேலையை இரவு நேரத்தில் பார்க்கறக்காக எனக்கு வந்து சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் கிளம்பி போகிறப்பே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தனியாக வேலை பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வேலையில் ஈடுபட்டேன். 2 பெண்மணியோட உருவமும் ஒருத்தவருடைய உருவமும் நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன். அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ள நுழைய ஒரு பிணவாடைய துர்நாற்றம் வீசுச்சு. அதையும் தாண்டி அந்த 3 உருவம் என்னை வந்து துரத்துற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே தான் இப்படி நடந்துச்சு, தப்புச்சோம் பொழச்சோன்னு வீட்டுக்கு ஓடி வந்தா எங்களுடைய குடும்பமே கதிகலங்க தான் நிற்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே யார் காரணம், அங்கே என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்டுமே இந்த காத்தவராயன் வாயடைச்ச மாதிரியே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் தலை குனிஞ்சபடி நிற்கிறாரு. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன், என்ன இருக்குன்றத நீ சொல்லு, இல்லை அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு தாங்க காத்தவராயன் நடந்த பல அமானுஷமான விஷயங்களை இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த 4 சென்ட் இடத்துல வந்து இவர் சுத்தம் பண்ணுவதற்காக போனார் இல்லையா, அந்த 4 சென்ட் இடமும் வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி, அந்த பெண்ணினுடைய தங்கச்சி, இந்த 3 பேரும் கட்டிட தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்களுங்க. கஷ்டப்பட்டு சிறுக காசு சேர்த்து ஒரு தவணை முறை மூலியமாக, மாத தவணை மூலியமாக, ஒரு பிரைவேட் கம்பெனி மூலியமாக அந்த இடத்த வாங்கி போட்டுருக்காங்க. அப்படி அந்த இடத்த வாங்கி போட்டுட்டு இவங்களால வீடு கட்ட முடியல, வசதி இல்லை அப்படின்ற காரணத்தினால ஒரு குடிசை போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்கியிருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரிடி விழுகவும் காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு நாள் பயங்கரமான இடியோட கனமழை பெஞ்சிருக்குது. அப்படி கனமழை பெய்யக்கூடிய அதே வேளையிலேயே இவங்களுடைய இடம் அமைஞ்சிருக்கு இல்லையா, சுற்று வட்டார பகுதியில் எந்த ஒரு வீடும் எதுவுமே இல்லைங்க. தனியாக இவங்களுடைய குடிசை மட்டும் தாங்க அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. அப்படி இடிக்கக்கூடிய அந்த இடி இவங்களுடைய வீட்டோட குடிசை மேலேயே பட்டிருக்குது. அப்படி குடிசையில் பட்ட உடனே இவங்களுடைய வீடு குப்புன்னு தீ பிடிச்சி இருந்துருக்குது. இவங்களுடைய வீட்டில் குறிப்பாக அந்த இடி விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டார பகுதியில் ஒரு வீடு கூட இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அங்கே வந்து எந்த ஒரு டவர் கண்டிஷனும் கிடையாதுங்க. அதே மாதிரியே இவங்களுடைய வீட்டில் யதார்த்தமாக அந்த இடியும் விழுந்திருக்குது. இவங்களுடைய வீட்டில் வந்து கரண்ட் கனெக்ஷன் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஆல்ரெடி மெழுகுவர்த்தி வச்சுதாங்க, விளக்கு வச்சுதாங்க இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இடி பட்ட உடனே அந்த குடிசை முழுக்க தீ பிடிச்சி இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் தீ பாஞ்சிருக்குது. அப்படி மொத்தமாக தீ பிடிச்சி இவங்களுடைய குடிசையே கருகி போய் அதில் இருக்கக்கூடிய இந்த 3 நபர்களும் அப்படி துடிச்சு இறந்தும் போயிருக்கிறாங்க. இப்படி இந்த 3 நபர்களும் அங்கே துர்மரணம் அடைஞ்சதே மறுநாள் காலையில் தாங்க அந்த கிராமத்து மக்களுக்கே தெரிய வந்திருக்குது. அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு ஏதோ இடி தாக்கி தான் இப்படி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு சொல்லி அவங்களுடைய இறுதி ப்ரொசீஜரை முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவம் நடந்த சில வருடங்களுக்கு பிறகு தாங்க அந்த இடத்தையே வேற ஒரு நபர் விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்படி விலைக்கு வாங்கினதுக்கு பிறகு அந்த இடத்த சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் யாருனாலையும் அந்த இடத்த சுத்தப்படுத்தவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் மிரண்டு போய் ஓடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் யாராவது இரவு நேரத்தில் போகும்பொழுது அந்த 3 ஆன்மாக்களை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடியே வெளியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, ஒரு பயங்கரமான ஒரு துர்மரணமும் மறுபடியும் நடந்திருக்குது. அதையுமே இந்த காத்தவராயன் இப்பொழுது தாங்க உண்மையை உடைச்சு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னாடி இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஜேசிபி டிரைவர் வேலை பார்க்கறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய முட்புதர்களை வெட்டுவதற்காக வந்திருக்கிறாருங்க. அப்படி பாதி வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு ஒரு மாதிரியா மயக்கமாக தலை சுத்தாக இருந்திருக்குது. உடனே பசிக்குதே நம்ம சாப்பிட்டு வந்துடும் அப்படின்றக்காக தாங்க இவருடைய ஜேசிபி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போறாருங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியிலேயே எதிர்ப்புறத்தில் ஒரு பெரிய லாரி வந்திருக்குது. லாரி வரும்பொழுது அந்த வண்டியை அப்படி டக்குன்னு லெஃப்ட்ல வந்து டேர்ன் பண்ணி வண்டியை வந்து கீழே இறக்கிருக்கிறாரு. இறக்குன உடனே மறுபடியும் இறங்கி
இறங்கி அந்த லாரி டிரைவரை கண்டமணிக்க திட்டிருக்கிறாருங்க. அந்த லாரி டிரைவர் இதை எதையுமே கண்டுக்காம சல்லுன்னு போயிருக்கிறாரு. சரி நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், மறுபடியும் நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவருடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, எதிர்ப்புறத்தில் பயங்கரமான வேகத்தில் ஒரு கார் வந்து இவர் அடிச்சு தூக்கி தூர வீசிருக்குது. அடித்த உடனே அந்த நபர் சுருண்டு போய் ஒரு இடத்துல போய் கல்லில் முட்டி மயக்கத்தில் கிடந்திருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்காரங்க அவர்கிட்ட நெருங்கி போய் அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்பாட் அவுட்லேயே அந்த ஜேசி போட்டக்கூடிய டிரைவர் வந்து இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. இப்படிதான்ப்பா ஒரு டிரைவர் வந்து இறந்தே போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காத்தவராயன் அப்படின்ற அந்த நபர் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு முன்னாடியே சொல்றாருங்க. அந்த இடத்துல பேய் இருக்கின்ற விஷயத்தை மறைச்சது மட்டும் இல்லாமல் இணைய மாதிரியே ஒரு ஜேசிபி டிரைவர் இறந்து போயிட்டாரு, அதுவும் அந்த கிராமத்தை சேர்ந்தவரை இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்தையே நீங்க சொல்லவே இல்லை. இதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த வேலையில ஈடுபடவே மாட்டேன்ல, எதுக்கு நீங்க என்னை இப்படி மாட்டி விட்டீங்க, என்னுடைய குடும்பத்தினருக்கு பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கிட்டீங்க, நான் பயந்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பமே இந்த விஷயத்தால கதி கலங்கி போய் நிற்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அந்த வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் எனக்கு யார் என்னன்றதே தெரியாது, இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நீ தானே, எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உன்னை இப்பொழுதே காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஜேசி போடக்கூடிய டிரைவர் கோபத்தோடு சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த காத்தவராயன் என்னை மன்னிச்சுக்கோப்பா, தெரியாதனமா நான் உன்னை வந்து இந்த வேலையில் ஈடுபடுத்திட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி தாங்க மனம் மறிஞ்சு இவருடைய காலடியிலே விழுந்துட்டாருங்க. அதன் பிறகு இந்த ஜேசி போடக்கூடிய டிரைவருக்குமே இவர் வந்து ரொம்ப நாள் பழக்கங்க, இதே மாதிரி ஏகப்பட்ட வேலையை இவருக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இப்படி ஒரு சிறிய தவறு செஞ்சதுனால நம்மளுடைய காலடியிலே விழுந்து கதறாருல, இதுக்கு மேலே இவரை வந்து நம்ம தண்டிக்க வேணாம், மன்னிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிச்சும் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த காத்தவராயன் அங்கே இருக்கக்கூடிய முட்களை பாதியை வந்து வெட்டியிருக்கிறாரு இல்லையா, முழு சம்பளத்தையுமே இந்த ஜேசி போடக்கூடிய டிரைவருடைய கையிலே கொடுத்துருக்கிறாருங்க. இனிமே அந்த வேலையில் நான் ஈடுபடவும் மாட்டேன், வேற யாரையும் நான் மாட்டி விடவும் மாட்டேன், அவங்களுடைய வீட்டுக்கே போய் இனிமேல் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த காத்தவராயன் கிளம்பி போயிருக்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு அமானுஷ்யத்தாலையும் பாதிப்பாலையும் தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் 2012 காலகட்டத்திலேருந்து இப்பொழுது 2025 8ஆம் மாதம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ வரைக்குமே அந்த இடத்துல 30 மண்டி போய் அந்த இடத்த யாருமே சுத்தம் பண்ணாமல் அமானுஷ்யம் நிறைந்த பகுதியாக தாங்க இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியே கார்த்திகேயனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் இது போல பல அமானுஷ்யம் நிறைந்த மர்மமான விஷயங்களை பற்றி அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாங்க.